ரைட். இப்ப நாங்க பார்த்துட்டோம் சிஎஸ்எஸ் ன்னா என்ன? அதில உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா நாங்க இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ் ன்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றோன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா நாங்க பார்க்க போறது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ன்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றோன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்ப நார்மலா ஒரு வெப்சைட் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, அதில நிறைய பேஜஸ் லிங்க் பண்ணியிருக்கும். இப்ப ஹோம் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும், கான்டாக்ட் பேஜ்ன்னு இருக்கும். ஸோ அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஃபூட்டர், ஹெடர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா பேஜ்லயுமே. ஒரு வெப்சைட்ன்னு எடுத்தா, அந்த பேஜ்ல உள்ள சகல பேஜுக்குமே ஃபூட்டரும், ஹெடரும் ஒரே மாரி இருக்கும். ஸோ நீங்க சப்போஸ் அந்த பேஜ்ல ஒரு ஃபூட்டர்ல நீங்க ஒரு இமேஜ் ஒண்ணு ஆட் பண்ணணும்னு சொன்னா, இல்ல ஒரு ஃபாண்ட் கலர அந்த ஃபூட்டர்ல இருக்கிற ஃபாண்டுண்ட கலர நீங்க மாத்தோணும்னு சொன்னா, டெக்ஸ்ட்ல ஃபாண்டுண்ட கலர மாத்தோணும்னு சொன்னா, தனியா ஒவ்வொரு பேஜ்லயும் போய் அந்த ஃபூட்டருக்கு குடுத்த ஸ்டைல மாத்திக்கொண்டு இருக்கணும் ஒரே மாதிரி. இந்த மாதிரியான பிரச்சனைகள நாங்க அவாய்ட் பண்றதுக்காண்டி இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸ யூஸ் பண்ணி, நாங்க அத ஈஸியா ஒரு ஃபைல்ல ஒரு சேஞ்ச உருவாக்குறதன் மூலமா, மற்ற எல்லா ஃபைல்ஸ்லயும், எல்லா HTML ஃபைல்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச கொண்டுரலாம். ரைட். இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல உள்ள அட்வான்டேஜ். நாங்க அத என்ன மாரி செய்றோம்னு சொல்லி பிறகு பார்க்கையில உங்களுக்கு விளங்கும். இது வந்து என்ன மாதிரி லிங்க் பண்றோம்னு சொன்னா, நீங்க நார்மலா ஒரு ஃபைல் ஒன்று சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி, அதில உங்களோட எலிமெண்ட்ஸுக்கு ஸ்டைல குடுத்துட்டு, அந்த ஃபைல நீங்க உங்களோட HTML ஃபைல்ல ஹெட் அண்ட் செக்ஷனுக்குள்ள லிங்க் பண்ணி விடணும். லிங்க் அண்ட் எலிமெண்ட்ட யூஸ் பண்ணி லிங்க் பண்ணி விடணும். அது என்ன மாரி செய்றோம்னு சொல்லி இப்ப நாங்க பிராக்டிகலா பார்ப்போம். ரைட். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இது இன்டர்னலா இந்த ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த HTML ஃபைல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, எக்ஸ்டர்னலா செய்ய போறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ நான் இத சேவ் பண்ணிக்கொள்றேன். மை ஸ்டைல் டாட் நான் இப்ப செய்ய போற ஃபைல் வந்து சிஎஸ்எஸ் ன்றபடியா .css என்ற ஃபார்மேட்ல சேவ் பண்றேன். ரைட். இப்ப நான் இங்க யூஸ் பண்ணின அந்த ஸ்டைலையே காப்பி பண்ணி இந்த ஸ்டைல் ஷீட்ல ஆட் பண்ணிக்கொள்றேன். இப்ப நான் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் ரிமூவ் பண்றேன். ரைட். இப்ப ரிமூவ் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, நீங்க அத போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ஸ்டைலும் இல்லாம HTML எலிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கு. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த எக்ஸ்டர்னலா கிரியேட் பண்ண இந்த சிஎஸ்எஸ் ஃபைல நாங்க இந்த HTML ஃபைலுக்கு ஆட் பண்ண போறோம். அது என்ன மாரி செய்றோம்னு சொன்னா, லிங்க் அண்ட் எலிமெண்ட்ட யூஸ் பண்ணி லிங்க் rel அது என்ன ஸ்டைல் ஷீட். ஸோ ஸ்டைல் ஷீட் என்று குடுக்க போறேன். ரைட். இங்கால அது என்ன டைப், அது டெக்ஸ்ட் அல்லது டெக்ஸ்ட் அல்லது சிஎஸ்எஸ். அதுக்கு அடுத்ததா லிங்க் பண்ணணும் அந்த ஃபைல. இப்போ href என்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் என்ற ஃபைலை ஆட் பண்ணுறேன். ரைட். அப்போ ஹெட் அண்ட் செக்ஷனுக்கு லிங்க் பண்ணுறேன் இந்த மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் என்ற ஃபைலை. ரைட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நான் எக்ஸ்டர்னலாக செய்த சிஎஸ்எஸ்ல உள்ள ஸ்டைல்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகி இருக்குது இந்த HTML ஃபைலில். ரைட். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு பேஜை நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இதை காப்பி பண்ணி புதுசாக இன்னும் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதை நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். மை செகண்ட் டாட் HTML உண்டு. ரைட். இப்போ நான் டிஃப்ரெண்ட் அவதானிக்கிறதுக்காண்டி நான் இந்த டேபிளையும் லிஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணி விடுறேன் மை செகண்ட் டாட் HTML என்ற பேஜில் இருந்து. ரைட். ஓகே.
இப்போ இதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த mysecond.html என்ற ஃபைலை நான் இந்த myfirst.html ஃபைலுக்கு லிங்க் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த நான் ஆல்ரெடி இருக்கிற go to Googleன்றதுலேயே நான் மாற்றிக்கொள்கிறேன். go to my second page and ரைட். இப்போ இதில் இந்த யூஆர்எல் கூகுள்ன்ற யூஆர்எலுக்கு பதிலாக நான் இந்த பேஜின்ற லிங்க் பேஜின்ற நேமை கொடுக்க போகிறேன். ரைட், பேஜ் ஆட் பண்ண போகிறேன். இது mysecond.html. ரைட், இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வியூ பண்ணி பாருங்க. உங்கள்ட myfirst.html ஃபைலை அதில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் mysecond.html ஃபைலை. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ணினா அந்த mysecond.html ஃபைல் வந்திருக்கு. இப்போ நான் இதை ஏன் செய்தேனான்னு சொன்னால், இந்த 2 பேஜ்லையுமே ஒரே விஷயத்தை நான் மாற்றணும். ஒரே ஒரு சேஞ்ச் செய்கிறதன் மூலமாக நான் மாற்றலாம். ஸோ அதுக்கு தான் நான் இதை செய்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இந்த style.css நான் myfirst.html ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை மாதிரி mysecond.html ஃபைல்லையும் நான் இந்த CSS ஃபைலை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் இங்கே என்ன சேஞ்சஸ் செய்தாலும் 2 ஃபைல்லையுமே அது மாறும். இப்போ நான் இதை க்ரீன்ன்றதை நான் இப்போ ரெட்ன்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட பேக் போனீங்கன்னு சொன்னால் myfirst இருக்கும். இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2, அதாவது myfirst.html இருக்கிற h1 ஹெட்டிங் கலர் வந்து ரெட்டாக மாறி இருக்குது. சேம் டைம் mysecond.html ஃபைலில் இருக்கிற ஹெட்டிங்கும் ரெட் கலருக்கு மாறி இருக்குது. ஸோ நான் தனியாக ஒவ்வொரு ஃபைல்லையும் போய் நின்று ஒவ்வொரு HTML ஃபைல்லையும் போய் நான் h1 ஸ்டைலை மாற்றல. ஒரே அடியாக நான் என்ன செய்கிறேன், இந்த CSS ஃபைலில் மாற்றவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைல்லையும் மாறும். ரைட், ஸோ அது ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டுகள் க்ரியேட் பண்ணிக்கல உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் CSSஐ யூஸ் பண்ணி செய்கிறது ஈஸியாக இருக்குது. ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஸ்டைல் கொடுத்து இந்த எக்ஸ்டர்னல் CSSஐ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப் பேஜுகளை டிசைன் பண்ணி கொள்ளலாம்.